ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோல ஃபேஷியல் கிட் பத்தி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். நான் ரீசெண்டா பர்பிள்ல ஃபேஷியல் கிட் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் ஆஃபர் பிரைஸ்ல. ஸோ 5 கிட் நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். அதுல பப்பாயா ஃபேஷியல் கிட் ஃபர்ஸ்ட் நம்ம ரிவ்யூ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது பாத்தீங்கன்னா அட்வான்ஸ் ப்ரோ ஃபார்முலா பப்பாயா ஃபேஷியல் கிட். இதோடைய பெனிஃபிட்ஸ் என்னன்னா ஹெல்ப் ரெடியூஸ் ஸ்கார்ஸ் அண்ட் எக்ஸஸ் பிக்மெண்டேஷன் அண்ட் ஈவன் ஸ்கின் டோன். ஸோ கீழே என்ன கொடுத்துருக்காங்கன்னா நோ பேரபன் அண்ட் ஹார்ம்ஃபுல் கெமிக்கல். ஸோ இதோடைய டீப் போர் டைரக்ட் கிளென்சர், அதுக்கு என்னென்ன இன்கிரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க, தென் டீப் எக்ஸ்ப்ளாய்டிங் ஸ்க்ரப், hydrating gel, nourishing cream, skin tightening mask and royal touch serum. So last royal touch serum add பண்ணிருக்காங்க. இதுல எவ்வளவு ஸ்டெப்ஸ் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். பாத்தீங்கன்னா 6 ஸ்டெப்ஸ் இருக்கு. and first ஸ்டெப் deep pore diet cleanser இருக்கு. அதுக்கப்புறம் deep exploiting scrub செகண்ட் ஸ்டெப். third hydrating gel, fourth nourishing cream, and fifth skin tightening mask, sixth royal touch serum இருக்கு. ஸோ இது நம்ம ஃபேஸ்ல ஃபேஷியல் பண்ணிட்டு இதுக்கு எப்படி நம்மளுக்கு ரிவ்யூ வந்திருக்கு, ஸோ பிரைட்டா இருக்கா ஃபேஸ் நம்ம இது போட்டுட்டு நம்ம காட்டணும். நான் இந்த பேக்ல கட் பண்ணிக்கிறேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பா போலாம். இதுல 4 கிட்ஸ் நான் வாங்கியிருக்குமா, மொத்தமா 5 ஃபேஷியல் கிட் வாங்கியிருக்கேன். ஸோ ஒன்னா நான் ரிவ்யூ பண்ணி உங்களுக்கு அப்கமிங் வீடியோஸ்ல போஸ்ட் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டீப் போர் டர்ட் கிளென்சர். நம்மளுடைய டர்ட் உள்ள இன்னும் டீப்பா பாத்தீங்கன்னா ஸ்கின் உள்ள போர்ஸ்குள்ளலாம் பாத்தீங்கன்னா நிறைய டர்ட்ஸ் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கிளென்சர் பண்ணணும். நல்லா உள்ள இருக்க டர்ட்ஸ் எல்லாமே வெளியே வரணும். ஸோ அதுக்காக ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கிளென்சர் நம்ம அப்ளை பண்ண போறோம். இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஹவு டு யூஸ்ல ஜென்ட்லி மசாஜ் ஆன் யுவர் டேம்ப் ஃபேஸ், சர்க்குலர் மோஷன் 3 to 4 minutes. அதுக்கப்புறமா வெட் வைப்ஸ் வச்சு நம்ம இதை வைப் பண்ணிடணும். ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப்க்கு போகணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதோட ஸ்மெல்லே பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு. பாத்தீங்கன்னா கிரீமியா இருக்கு நல்லா. ஸோ நம்ம ஃபேஸ்க்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப அதிகமாகவும் யூஸ் பண்ண வேணாம், ஏன்னா இது நெக்ஸ்ட் டைம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். 2027 வரைக்கும் இதுக்கு எக்ஸ்பைரி டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எக்ஸ்ட்ராவா இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் நம்ம ஃபங்க்ஷன் போகிறோம் அந்த மாதிரி கூட நம்ம இதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு இவ்வளோ போதும் கிளென்சர். ஸோ நான் அதை எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஃபுல்லா அப்ளை பண்ணிடுங்க ஃபேஸ்ல. சர்க்குலர் மோஷன்ல நல்லா இது 3 to 4 minutes நம்ம நல்லா ஜென்டிலா மசாஜ் பண்ணணும். இதுக்காக நிறைய பேர் நிறைய எக்ஸ்பென்சிவா ஃபேஷியல்லாம் போய் பண்ணுவாங்க பார்லர்ல. ஸோ அது பண்ணலாம், பட் அமௌண்ட் கம்மியா இருக்கு அப்படின் போது நம்ம இதை வீட்லயே ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு நல்லா இருக்கு அப்படின்னா நம்ம இதுவே கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ நம்மளே செல்ஃபா பண்ணும்போது நல்லா இருக்கும். இன்னும் நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க, ஏன்னா இது உள்ள இருக்கிற டர்ட்லாம் வெளியே எடுத்துரும். ஸோ அதுக்குதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே கிளென்சர் கொடுத்துருக்காங்க. நல்லா வீட்லயே நம்ம பண்ணும்போது ஏதோ ஒரு பார்லர்ல போய் பண்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். நான் பார்லர்லயே பண்ணியிருக்கேன், பட் ஆனா இது வீட்டுல பண்ணும்போது இன்னும் பார்லர்ல பண்ற ஃபீல் கிடைக்குது. ஃபுல்லா நம்ம ஹேண்ட் வச்சு ஃபுல்லா
நல்லா எல்லா பிளேஸ்லயும் நல்லா டீப்பா வந்து ரொட்டேட் பண்ணி நல்லா கிளென்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். பாத்தீங்கன்னா 4 மினிட்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நான் ஃபுல்லா வந்து கிளென்ஸ் பண்ணிட்டேன். ஸோ வந்து வெட் வைப்ஸை வச்சு நம்ம வந்து ஃபேஸை வந்து வைப் பண்ணிக்கலாம். வைப் பண்ணும்போதே பார்க்கும்போது பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா ஒரு கிளியரா இருக்க மாதிரி இருக்கு. பாத்தீங்கன்னா தெரியும். இந்த பாருங்க, என்னோட ஸ்கின்ல வந்து கொஞ்சம் டர்ட்லாம் ரிமூவ் ஆயிருக்கிறது இந்த ஒயிட் வைப்ஸ் வந்து நல்லா விசிபிளா தெரியுது. நான் வந்து வைப் பண்ணிட்டேன். ஸோ செகண்ட் ஸ்டெப்பு போயிடலாம். செகண்ட் வந்து டீப் எக்ஸ்ப்ளாய்டிங் ஸ்க்ரப். இது ஸோ நல்லா இது வந்து ஸ்க்ரப் பண்ணணும். இது ஹவு டு யூஸ், இதுவும் பார்த்தீங்கன்னா ஜென்டில் ஸ்க்ரப் 4 to 5 மினிட்ஸ் நல்லா ஸ்க்ரப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து மினிமம் 4 மினிட்ஸ்க்குள்ளேயே வந்து ஸ்க்ரப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஃபேஸ் இது வந்து இந்த எல்லா கிட்ட வந்து 2 டைம்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ எனக்கு இந்த அளவுக்கு போதும் என்னோட ஃபேஸ்க்கு. இதோடைய ஸ்மெல்லும் பார்த்தீங்கன்னா சூப்பரா இருக்கு. இதோட ஸ்க்ரப்பும் பார்த்தீங்கன்னா அங்கங்க ஸ்க்ரப் நல்லா இருக்கு. அந்த ஒரு ஸ்க்ரப்போடைய இது பார்த்தீங்கன்னா தெரியும். இது நல்லா ஸ்க்ரப் பண்ணும். 3 to 4 மினிட்ஸ் நல்லா இப்போ ஃபேஸ்ல வந்து நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கணும். இது ஸ்க்ரப் பண்ணும்போது இன்னும் நம்ம ஸ்கின்ல இருக்கிற டீப் ஆயில் அதுக்கப்புறம் டர்ட் எல்லாமே வந்து ஸ்க்ரப்பிங்ல வந்து வெளியே வந்துடும். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம ஸ்கின் வந்து ஸ்க்ரப் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த மாதிரி ஆஃபர்ல வந்து கிடைக்கும் போது நம்ம கண்டிப்பா வாங்கி 1 டைம் யூஸ் பண்ணி பார்க்கலாம். எல்லாமே வந்து நான் வாஷ் பண்ணல, வெட் வைப்ஸ் வச்சு தான் நான் வைப் பண்ணி எடுக்கிறேன். ஸோ வாஷ் பண்ணக்கூடாது. 4 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ நம்ம இதை வந்து வைப் பண்ணி எடுத்துக்கலாம். செகண்ட் ஸ்டெப்லயே பார்த்தீங்கன்னா என் ஃபேஸ் நல்லா க்ளோ ஆகிறது தெரியுது எனக்கு. ஸோ நல்லா வந்து அழுத்தி எடுக்காதீங்க, ஜென்டலா அப்படியே வைப் பண்ணுங்க. இதோடைய ஸ்மெல் எல்லாமே சூப்பரா இருக்கு. தேர்ட் ஸ்டெப் போயிடலாம். தேர்ட் ஸ்டெப் பாத்தீங்கன்னா ஹைட்ரேட்டிங் ஜெல். ஸோ இது வந்து ரெடியூஸ் ஸ்கார்ஸ் அண்ட் எக்ஸஸ் பிக்மெண்டேஷன், ஈவன் ஸ்கின் டோன் ஹெல்ப் பண்ணுது. ஸோ இது யூஸ் பாத்தீங்கன்னா ஹைட்ரேட்டிங் ஜெல், ஸ்கின் அண்ட் ஜென்ட்லி மசாஜ் சர்க்குலர் மூமெண்ட்ஸ் 4 to 5 மினிட்ஸ். இதுவும் பார்த்தீங்கன்னா 4 to 5 மினிட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஃபார் நார்மல் ட்ரை டைப் ஸ்கின்க்கு வந்து 8 to 10 மினிட்ஸ் வரைக்கும் வந்து இது ஃபேஸில் அப்ளை பண்ணணும். ஸோ ஆயிலி ஸ்கின்னா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா ஒரு வாஷ் பண்ணிட சொல்றாங்க. ஸோ அதுக்கு ஆயிலுக்கு வந்து 4 to 5 மினிட்ஸ் ஓகே தான். ஸோ எனக்கு தேவையான ஹைட்ரேட்டிங் ஜெல் நான் எடுத்துக்கிறேன். இந்த அளவுக்கு போதும். இதோட ஸ்மெல்லும் ஒரு பிளசண்டா நல்ல ஒரு ஸ்மெல்லா இருக்கு. இது போடும்போதே ஒரு கூலிங்கா இருக்கு என்னோட ஃபேஸ். இது அப்படியே இந்த ஜெல் அப்ளை பண்ணிட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம வைப் பண்ணிடுறேன். 5 மினிட்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ நான் டைமரும் வச்சுதான் போட்டிருக்கேன். ஸோ இப்போ வந்து இது நார்மல் வாட்டர்ல வந்து வாஷ் பண்ண சொல்றாங்க. ஸோ நான் வந்து வெட் வைப்ஸ்லேயே வந்து வைப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து 4th ஸ்டெப் நரிஷிங் க்ரீம். இது வந்து என்னன்னா ஜென்டல் மசாஜ் ஆன் யுவர் ஸ்கின் 10 to 15 மினிட்ஸ், தென் வந்து நார்மல் வாட்டர்ல வாஷ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு தேவையான அளவுக்கு இந்த க்ரீமை எடுத்துக்கலாம்.
மேக்ஸிமம் பார்லர்ல பாத்தீங்கன்னா கூட இந்த இவ்வளவு ஸ்டெப்ஸ் தான் இருக்கும். பட் இதுல டைமிங் கொடுத்துருக்காங்கல்ல, அப்போ வந்து அவங்க மசாஜ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து நிறைய நேரம் பண்ற மாதிரி தெரியும். நம்ம வீட்டுல பண்ணும்போதோ சேமா தான் இருக்கும். என்ன டிஃபரன்ஸ், நம்ம செல்ஃபா பண்ணிக்கிறோம், பார்லர் போனா பார்லர்ல இருக்கிறவங்க பண்ணுவாங்க, அதுதான். ஸோ இது 15 மினிட்ஸ் நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ நம்ம இதை வைப் பண்ணிக்கலாம். வைப் பண்ணிட்டு நார்மல் வாட்டர்ல வந்து டிப் பண்ணி வாஷ் பண்ணிக்கோங்க. நார்மல் வாட்டர்ல டிப் பண்ணிட்டேன். இப்போ ஃபுல்லா ஈவனா வந்து வைப் பண்ணி எடுத்துடு. நெக்ஸ்ட் வந்து 5th ஸ்டெப், ஸ்கின் டைட்னிங் ஜெல். ஸ்கின்னை வந்து நல்லா டைட்னிங் பண்றதுக்காக இந்த க்ரீம் கொடுத்துருக்காங்க. இது வந்து அப்ளை பண்ணிட்டு ஃபுல்லா ட்ரை ஆகுற வரைக்கும் இதை விட்டுட்டு அதுக்கப்புறமா நார்மல் வாட்டர்ல வந்து வாஷ் பண்ணணும். ஸோ இந்த அமௌண்ட் வந்து க்ரீம் போதும். அவங்க ஃபேஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம குவான்டிட்டி சூஸ் பண்ணணும். ஸோ என்னோட ஃபேஸ்க்கு இந்த அளவுக்கு போதும், அதனால வந்து நான் மெஷர் பண்ணி எடுத்துக்கிறேன். ஈவனா அப்ளை பண்ணிட்டு இது ஃபுல்லா ட்ரை ஆகுனதுக்கு அப்புறமா நார்மல் வாட்டர்ல வாஷ் பண்ணிடுங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து இது ட்ரை ஆயிடுச்சு. ஸ்கின்ல பார்த்தாலே தெரியும், கொட்டாம இருக்கு. ஸோ இப்போ வந்து இது வந்து நான் வாஷ் பண்ணிட்டு நான் உங்களுக்கு ஃபைனலா காட்டுறேன். பாத்தீங்கன்னா நான் வந்து வாஷ் பண்ணிட்டேன். ரொம்ப சாஃப்டா இருக்கு அண்ட் தென் கொஞ்சம் பிரைட்டா இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. லாஸ்ட் ஸ்டெப் வந்து 6th ஸ்டெப். ஸோ சீரம் அப்ளை பண்ணிக்கலாம், ராயல் டச் சீரம். ஸோ நம்ம ஃபேஸ்க்கு ஏற்ற மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். இது சீரம் மாதிரியே இல்லை, ஒரு வாட்டர் லிக்விட் இருக்கு கன்சிஸ்டன்சில. ஸோ இது வந்து நல்லா ஸ்கின்ல வந்து அப்சர்வ் ஆகிற சீரம் மாதிரி தான் இருக்கும், ஆயிலியா இல்லை. ஸோ அவ்வளோதான், ஃபேஷியல் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இது அப்படியே ட்ரை பண்ணி விட்டுருங்க ஃபுல்லாக. பிற ட்ரை ஆனதும் அவ்வளோதான். ஸோ நான் ரொம்ப பிரைட்டா இருக்கும்னு நினைச்சேன். மேபி சம்டைம்ஸ் ஃபேஷியல் பண்ணோம்னா அப்போ வந்து கொஞ்சம் டல்லா தான் இருக்கும். நெக்ஸ்ட் டேக்கு தான் நம்மளுக்கு பிரைட்னஸே தெரியும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. எனக்கு இது இந்த பப்பாயா வந்து ஓகே தான், பட் நல்லா தான் இருக்கு. எனக்கு ஒரு டர்ட்லாம் கிளியர் பண்ணி ஒரு கிளியர் ஸ்கின் இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ நானஸ்ட் ரிவ்யூ தான் கொடுத்துருக்கேன். நீங்களும் இந்த கிட் யூஸ் பண்றீங்க, ட்ரை பண்ண போறீங்க அப்படின்னா பேட்ச் டெஸ்ட் ஃபர்ஸ்ட் எடுத்துருங்க. எடுத்துட்டு அதுக்கப்புறமா ட்ரை பண்ணுங்க. சம்டைம்ஸ் வந்து நம்ம இது கிட் யூஸ் பண்ணும்போது ஏதாவது க்ரீம் வந்து இரிட்டேஷன் இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா இதை நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க, இதை யூஸ் பண்ண வேணாம். தென் வந்து நீங்கள் இந்த கிட் யூஸ் பண்ணும்போது எக்ஸ்பைரி டேட் எல்லாமே பார்த்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்க. இந்த கிட்டுக்கு வந்து என்ன பாயிண்ட்ஸ் 10 அவுட் ஆஃப் 6 கொடுக்குறேன் நான். ஏன்னா வந்து ரொம்ப பிரைட்டாகவும் இல்லை, தென் வந்து ரொம்ப மோசமா ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்ல முடியாது. ஓகே தான். ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்க. ஸோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணாதவங்க மறக்காம ஃபாலோ பண்ணிக்கலாம். பாய்.